புற்றுநோய், அடுத்து தொண்டையில் புற்றுநோய், சுவாச பாதையில் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், அடுத்து சிறுநீர் பையில் புற்றுநோய். இவை எல்லா இடங்களிலும் புற்றுநோயை இது ஏற்படுத்துகிறது இந்த ரசாயனங்கள். இந்த புற்றுநோயை தாண்டி பார்க்கும் பொழுது பசியின்மை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை இது ஏற்படுத்தலாம். இவ்வளவு கெமிக்கல்கள் இங்கே இருந்தால் கூட இவ்வளவு கெமிக்கல்களுக்கும் நாம் இயங்குகிறோமா என்றால் இல்லை. இந்த ஏக்கம், ஒரு ஆர்வம், இது மீண்டும் மீண்டும் வேண்டும் என்கிற தூண்டல் எங்கிருந்து வருகிறது என்றால் நிக்கோட்டின் என்கிற ஒரே ஒரு கெமிக்கலில் இருந்துதான். அது மத்திய நரம்பு மண்டலத்திலும் உடலின் பல்வேறு பாகங்களில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் ரிசெப்டார்ஸ் என்று சொல்கிறோம். இந்த நிக்கோட்டின் அங்கே சென்று அமர்ந்து அதை தூண்டி அதன் காரணமாக 3 முக்கியமான கெமிக்கல்கள், டோபமின், அசிடைல் கோலின், காபா என்று சொல்வார்கள். இந்த 3 கெமிக்கல், இதில் டோபமின் தான் நமக்கு இது வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை, ரிவார்ட் சிஸ்டம் என்று சொல்கிறோம். ஆக இது மீண்டும் மீண்டும் வேண்டும் என்கிற தூண்டலை நமக்கு ஏற்படுத்துவது அடிப்படையில் நிக்கோட்டின், முக்கியமாக டோபமின். மற்ற 2 கெமிக்கல் கூட இந்த டோபமின் பாதையில் தான் சென்று இதை நமக்கு வேண்டும் என்பதை ஏற்படுத்துகின்றன. ஆக இந்த பழக்கம் தொடர்ந்து ஏற்பட இந்த ரிவார்ட் பாத்வே என்பது, பாதை எப்படி ஒரு இடத்தில் மீண்டும் நடக்க அந்த இடத்தில் புல்லை முளைக்காமல் ஆழமாக அந்த பாதை ஏற்பட்டு விடுகிறதோ, அதுபோல எவ்வளவு காலம் நீங்கள் தொடர்ந்து புகைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு ஆழமாக மூளையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தி விடுகின்றன.